ஃபார்ம் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் தேன் நேம். ஒரு கேப்டன் வந்து எப்படி ஒரு நல்ல டீமை ஸ்பாயில் பண்ணாங்கிறதுக்கு ஹர்திக் பாண்டியா இஸ் ஒன் எக்ஸாம்பிள். ஒரு ஆள் வந்து மட்டமான கேப்டன்சி, எல்லாமே மட்டமானது, டீம் உள்ள சண்டை போட்டு இது என்னென்ன பியூட்டின்னா பேக்ட் அப் பை த மேனேஜ்மெண்ட். ஜெயவர்தனா வந்து இஸ் அ பொம்மை. சென்னைக்கும் மும்பைக்கும் தான் நடக்குது. சென்னையில் நடக்கும். சென்னை வந்து மும்பை மாதிரி கிடையாது, அவ்வளோ ஸ்ட்ராங் சைடு கிடையாது. இவங்க வீக் சைடை வச்சுருக்காங்க, சொதப்பிட்டாங்க. நல்ல பிளேயர் சாம்சன் ஒருத்தன் தான் இருக்கான். அதனால டீம் வந்து இஸ் அ வீக் டீம். ஸோ அவங்க வந்து ஐ டோன்ட் எக்ஸ்பெக்ட் தம் டு கம் டு ஃபர்ஸ்ட் ஃபோர். ஸோ மிராக்கிள் தான் they கேன் டேக் தம் டு தி ஃபர்ஸ்ட் ஃபோர். இப்போ ரசிகர்கிட்ட ஒரு நம்பிக்கை இருக்கு, தோனி விளையாடுவாருன்ற ஒரு நம்பிக்கை. ரசிகர்கள் தோனி விளையாடுறதை பார்க்குறாங்களா இல்லை தோனி கிரவுண்டுக்கு வரதை பார்க்குறாங்க? தோனி அந்த ஸ்டேடியத்தில் ஒரு ஆளா நிற்கணும், அவ்வளோதான். அவர் வந்து மேட்சை வின் பண்ணி கொடுக்கலாம் எதிர்பார்க்க. அதான் அவர் வந்து அந்த இடத்துல நிற்க. அவர் அப்படி என்ன கேட்டாக்க வீல் சேர்ல உட்காந்து வச்சு ஒரு ரவுண்ட் அடிச்சு அதுதான் எதிர்பார்க்குறாங்க ஜனங்க. சினிமா ஆக்டர் மாதிரி ஆகிட்டார் அவர். கிரிக்கெட் வந்து ரொம்ப கஷ்டம் அவருக்கு. 3 வருஷம் முன்னாடியே டீம் நல்லா ஸ்பிட் ஆகிடுச்சு. அனௌன்ஸ்டு ரோஹித் சர்மாவுக்கு பதிலாக ஹர்திக் பாண்டியாவை ஜிடிலேருந்து கொண்டு வந்து இங்கே வந்து கேப்டனாக போட்டு ஒத்துக்கவே இல்லை. டீமில் பாதி மெம்பர்ஸ் ஒத்துக்கல. சூரியகுமார், பும்ரா, திலக் வர்மா இவங்க 3 பேரும் ஒத்துக்கவே இல்லை. அவங்க அதுதான் பெரிய ப்ராப்ளம். நல்லா தெரியுது. இது நோன் ஃபேக்ட். ஒன்லி திங்ஸ் வெளியே சொல்லிட்டு பயப்படுறாங்க. ஏன்னா பவர்ஃபுல் மேனேஜ்மெண்ட், ஞாபகம் வச்சுக்கோ. ஆரோஸ் நேயர்களுக்கு வணக்கம், நான் உங்கள் அஜித். ஸோ இன்றைக்கி என் கூட ஃபார்மர் ஸ்டேட் கிரிக்கெட் பிளேயர் டாக்டர் விவி கிரீஸ் சார் தான் இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். சார் வணக்கம். எல்லா டீமுமே கிட்டத்தட்ட 8-9 மேட்ச்கள் கிட்ட விளாண்டுட்டாங்க. எல்லா டீமும் விளாண்டுட்டாங்கன்றப்போ ஸோ டாப் 4 டீம் தாண்டி கீழே பாட்டம் 4 டீம் பார்த்தீங்கன்னா மும்பை, சிஎஸ்கே அந்த பாட்டம் கீழே வந்துட்டாங்கன்றப்போ ஸோ இந்த அதாவது ஒரு 5 கப்பு வச்சுருக்காங்க, ஒரு ஆண்ட பரம்பரை, அது இது நிறைய விஷயங்கள் வந்து இப்போ வரைக்கும் பேசிகிட்டு இருந்தாலும் இவங்களோட அந்த ஒரு வீழ்ச்சி எப்படி பார்க்குறீங்க? அதெல்லாம் வந்து பழைய கதை. ஆண்ட பரம்பரைலாம் அதாவது என்ன, எந்த காலத்துலையும் நல்ல டீம் வச்சுருந்தாங்க. அப்போ டெண்டுல்கர், கபில் தேவ்லாம் இருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும். அது வந்து அந்த மாதிரி இருக்கக்கூடாது. இன்னி இதில் ப்ரெசன்ட் இதில் ஃபார்ம் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் தேன் நேம். ஓகே, இதே பெரிய பிளேயர் நான் சொல்கிறேன் ஒரு எக்ஸாம்பிள். நிக்கோலஸ் புரான் நம்பர் 1 பிளேயர் இன்றைக்கி எங்கே இருக்கான் பாருங்கள். அதுதான் கிரிக்கெட்டு, அதுதான் ஃபார்ம். அந்த ஃபார்ம் வந்து வரும் போகும் அது மாதிரி. ஸோ இன்றைக்கி யார் கரண்ட் ஃபார்மில் இருக்காங்களோ அவங்க வந்து அடிக்கிறாங்க. 14 மேட்ச் இருக்குது. ஸோ ஆவரேஜாக நீங்கள் பார்க்கணும். 14 மேட்ச்சில் நீங்கள் வந்து யார் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறோம், தட்ஸ் அ குட் ஃபார்மேட். 14 மேட்ச் யார் நல்லா வருங்களோ அவங்களுக்கு கொடுக்குறது நியாயமான இது. அதான் செமிஃபைனல்ஸ் ஃபைனல்ஸ் வந்து அநியாயம். ஒரே மேட்ச்சில் வெளியே தள்ளிடுறாங்க, இது தப்பு. சார் அப்படி இருக்கும்போது எனக்கு என்னன்னா சார், நம்ம வந்துட்டு சென்னை இப்போ ஏதோ ஓரளவுக்கு வந்துட்டாங்க, இப்போ பஞ்சாப் எல்லாம் போயிட்டு இருக்கும்போது ரொம்ப வீழ்ச்சியை வந்து சந்திக்கிற ஒரு டீம் யாருன்னு பார்த்தீங்கன்னா மும்பை இந்தியன்ஸ் தான். ஏன்னா பெஸ்ட் பிளேயர்ஸ் அங்க இருக்க எல்லாருமே வந்து நானே முதல்ல சொன்னேன். நம்ம ஸ்டார்டிங்ல பேசும்போது மும்பை தான் பெஸ்ட் சைடு சொன்னோம். டாப் 4ல டாப் 2ல வந்து மும்பை இந்தியன்ஸ் வந்துருவாங்கன்ற மாதிரி தான் நீங்களோ இல்ல அஸ்வினா இருக்கட்டும் எல்லாருமே ப்ரெடிக்ட் பண்ணும்போது மும்பை தான் வந்து டாப்னு சொன்னாங்க. அப்படி அதுக்கு காரணம் ஈஸியா கண்டுபிடிச்சிடலாமே. ஐ மீன் ஈவன் சின்ன குழந்தை கூட பேசுமே இன்னைக்கு. ஹர்திக் பாண்டியா ஒரு கேப்டன் வந்து எப்படி ஒரு நல்ல டீமை ஸ்பாயில் பண்ணலாங்கிறதுக்கு ஹர்திக் பாண்டியா இஸ் ஒன் எக்ஸாம்பிள். நான் எவ்வளோ போல்டாக சொல்கிறேன் பாருங்கள். ஒரு ஆள் வந்து மட்டமான கேப்டன்சி, எல்லாமே மட்டமானது, டீம் உள்ள சண்டை போட்டு ஒரு ஷேட்டர்டு அந்த என்ன அருமையான டீம். அதே ரோஹித்தை கேப்டனாக போட்டுருந்தாக்கா என்ன மாதிரி ஆகிருக்கும் அது. அதே நல்ல குட் சைட். போல்ட் இருக்கார், எவ்வளோ வில் ஜாக்ஸ் இருக்கார். வில் ஜாக்ஸ் எவ்வளோ பெரிய பிளேயர் தெரியுமா. அவர் வேர்ல்டு கப்பில் அவர் நம்பர் 1 பிளேயர், ஆல்ரவுண்டர். அதெல்லாம் வச்சுட்டு டிகாக் லாஸ்ட் மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா எஸ்ஆர்எச் கூட வந்து ப்ளே பண்ணாங்க. பேட்டிங்ல வந்து ஒரு 240 ரன்ஸ் ஓரளவுக்கு அடிச்சிட்டாங்க. பவுலிங் வரும்போது பாத்தீங்கன்னா மொத்தம் 6 பேர் பவுலிங் போட்டிருக்காங்க. பும்ரா 4 ஓவர் போட்டிருக்காரு, போல்ட் 4 ஓவர் போட்டிருக்காரு, அசன்ஃபர் நான் பார்த்தேன். நான் ஒரு பால் விடாம பார்த்தேன். எல்லாருமே 100மே 10+ தான். நான் என்ன கேட்குறேன்னாக்க, இந்த கேப்டனு ஏன் நியூ பாலை கையில் எடுத்துக்கிறாரு அதை சொல்லுங்கள். அவர் வந்து அந்த அளவுக்கு பெரிய போலரா? கிடையவே கிடையாது. போல்ட் இருக்கார், பும்ரா இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். அதே சமயத்தில் வந்து தீபக் சஹார்னு ஒரு ஃபஸ்ட் கிளாஸ் நியூ பால் போலர் இருக்கார், ஷர்துல் தாக்கர் இருக்கார். எல்லாத்தையும் ட்ராப் பண்ணிவிட்டு இவர் வந்து தான் எடுத்து போடுறார் போலிங். அதுவே தப்பு. அங்கேருந்தே மிஸ்டேக் ஆரம்பிக்குது. பிளண்டர் ஆஃப்டர் பிளண்டர். இதுதான் ரீசனே. இவர் மட்டும் பெருசாக அதே மாதிரி கடைசி ஓவர் போட மாட்டேன்றார். பயந்துட்டு அந்த சின்ன பையன்ட்ட கொடுத்து கிஷன்னா யாரோ ஒரு பையனை கொடுத்து ரொம்ப அநியாயம். இதுதான் கவர்ட்னஸ். இது கம்ப்ளீட்டாக. இது என்னென்னா பியூட்டின்னா பேக்ட் அப் பை த மேனேஜ்மெண்ட். அதுதான். ஸோ த ஹோல் டீம், ஹோல் ஃப்ரான்ச்சைஸ், ரசிகர்கள், டீம் மெம்பர்ஸ், ஈவன் அதர் கிரிக்கெட் லவர்ஸ் எல்லாருமே தேனோ
that the captain is doing the mistake. ஸோ அப்படி பார்க்கும்போது இப்போ ரோஹித் சர்மா கேப்டன்சிலேயே நம்ம இதே மும்பை இந்தியன்ஸை பார்த்துருக்கோம். ஒவ்வொரு பவுலிங் போடும்போது ரோஹித் சர்மா பிளேயர்ஸ் கிட்டையும் பவுலர்ஸ் கிட்டையும் பேசுவார், நம்ம அதை பார்த்துருக்கோம். பட் ஹர்திக் பாண்டியாவோட செயல்களை பார்க்கும்போது அதிக நேரம் வந்து ஜெயவர்தனை கூட போய் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு தான் வர மாதிரி தெரியுது. ஹர்திக் பாண்டியா கேப்டன்சி வேஸ்ட். ஜெயவர்தனா வந்து இஸ் அ பொம்மை. அவங்க மேனேஜ்மெண்ட், அதுவும் மேடமும் அவங்க சன் உட்காந்துருக்காங்க ஆல் த டைம். அதனால் இவர் வந்து மீறி எதுவும் பண்ண போகிறதில்ல. எல்லாம் அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்பாரு, அவ்வளோதான். அவங்க பேசுவாங்க ஜெயவர்தனுக்கு பதிலாக. ஜெயவர்தனாக்கு நல்லா திட்டு விடணும்னு வச்சுக்கோங்க. அதனால் மொத்தத்தில் வந்து இட்ஸ் அ பேட் கேப்டன்சி. இது ரோஹித் சர்மாவை வச்சுட்டு அவரை ட்ராப் பண்ணிவிட்டு ஹர்திக் பாண்டியா கேப்டன்சி கொடுத்து ஒரு டீமை இழுத்து கடைசி பிளேஸுக்கு போயிட்டுனாக்க. ஆனால் ரோஹித் சர்மாவே ஸ்டில் இப்போ வரைக்கும் இன்ஜுரின்னு சொல்லி உட்கார வச்சு இன்ஜுரி கிடையாது, ஒன்றும் கிடையாது சார். அவர் விட்டாக்க பிரமாதமாக ஆடுவார். அவர்லாம் அந்த மாதிரிலாம் இன்ஜுரி வந்து இன்ஃபேக்ட் ஃபஸ்ட்டு இன்ஜுரியான்னு தெரியாது எனக்கு. ஆரம்பத்தில் அந்த ஆரம்பத்தில் ஆமாம் அதெல்லாம் வந்து இவங்க எல்லாமே இன்ஜுரி மேலே பழி போட்டுருவாங்க. நிகழ்ம்பாங்க. அப்புறம் எது ட்ராப் பண்ணி எல்லாம் முடிஞ்சப்பறம் நிகழ்ம்பாங்க. அதெல்லாம் சும்மா தப்பு. ஸோ ரோஹித் சர்மா விளையாடலாம் கண்டிப்பாக. ஆட வச்சாலும் சார் ஃப்ராக்சர்ட் ஹேண்ட் இதோடலாம் விளையாட. ஆமாம் சார், ஒரு தடவை ரோஹித் சர்மாக்கு இந்த ஹேண்ட் ஃப்ராக்சரோட வந்து அவ்வளோ பிரமாதமாக கும்ப்ளே வந்து ஜா ஃப்ராக்சரோட ஒரு டெஸ்ட் மேட்சை விளையாடுறான். அதெல்லாம் சும்மா சார். ரோஹித் சர்மாவை இவ்வளோ பின்னுக்கு தள்ளுறதுக்கான காரணம் என்ன சார்? ஏன்னா ஒரு டீம் 5 கப்பு அடிச்சு கொடுத்துருக்காரு. ஒரு டீம் டாப் பொசிஷன்ல கொண்டு போய் உங்களுக்கு தெரியாதா? 3 வருஷம் முன்னாடியே டீம் நல்லா ஸ்பிளிட் ஆயிடுச்சு. when they announced ரோஹித் சர்மாவுக்கு பதிலாக ஹர்திக் பாண்டியாவை ஜிடிலேருந்து கொண்டு வந்து இங்கே வந்து கேப்டனாக போட்டது ஒத்துக்கவே இல்லை. டீமில் பாதி மெம்பர்ஸ் ஒத்துக்கல. முக்கியமாக வந்து சூரியகுமார், பும்ரா, திலக் வர்மா இவங்க 3 பேரும் ஒத்துக்கவே இல்லை. அவங்க அதுதான் பெரிய ப்ராப்ளம். அண்ட் ரோஹித் சர்மா இவங்க 4 பேர் ஒரு சைடு. இன்ஃபேக்ட் அவங்க வந்து இந்த மெசேஜ் வந்து யாரோ ஜெயவர்தனா வந்து ப்ரெஸ்ஸில் ஏதோ பேசும்போது ஒய்ஃப் வந்து பதில் சொன்னாங்க. இந்த பிளேயர்ஸோட ஒய்ஃப் வந்து ஜெயவர்தனா சொல்கிறது பொய்ன்னு சொன்னாங்க. ரோஹித் சர்மா ஒய்ஃப் சொன்னாங்க, அது வந்து ஆன் ரெக்கார்டு இருக்குது, அவர் சொல்கிறது பொய், அந்த மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது அப்படின்னாங்க. சார் அப்படி இருக்கும்போது இப்போ அடுத்த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா சென்னைக்கும் மும்பைக்கும் தான் கம்மிங் May 2 நடக்க போகுது. சென்னையில் நடக்க போகுது. சென்னை வந்து மும்பை மாதிரி கிடையாது, அவ்வளோ ஸ்ட்ராங் சைடு கிடையாது. சென்னை வந்து செலெக்ஷன் ப்ராப்ளம், ஆக்ஷன் ப்ராப்ளம். அதனால் இவங்க வீக் சைடை வச்சுட்டு இருக்காங்க. இன்ஃபேக்ட் அது கண்டினியூயிங் ஃப்ரம் லாஸ்ட் இயர் திரிபாதி, ஹூடா, விஜயசங்கர் அந்த மாதிரி ஒரு 5 பேர் எடுத்தாங்க. இப்போ அதுக்கு பதிலாக அந்த புது பசங்க 2 பேர் அப்புறம் எல்லோரும் எடுத்துகிட்டு அது மாதிரி சொதப்பிட்டாங்க. ஸோ இன்ஃபேக்ட் நல்ல பிளேயர் சாம்சன் ஒருத்தன் தான் இருக்கான். அதுவும் முக்கியமான பிளேயர் ஜடேஜாலாம் கொடுத்துட்டாங்க வேறு. அதனால் டீம் வந்து இஸ் அ வீக் டீம். ஸோ அவங்க வந்து ஐ டோன்ட் எக்ஸ்பெக்ட் தம் டு கம் டு ஃபர்ஸ்ட் 4. ஸோ அப்போ இந்த மும்பை சிஎஸ்கே மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிசைடட் மேட்ச் ஆகுது. அதாவது மேபி இல்லை சிஎஸ்கே ஜெயிச்சாங்கன்னா ஒரு டாப் 4. எதுக்கு டிசைடிங்? அதாவது இப்போ சென்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டாப் 4 போகிறதுக்கு ஒரு வாய்ப்பாக இந்த மேட்ச் வந்து அவங்க வந்து பாட்டம் 4க்கு டிசைடிங் மேட்ச்னு சொல்கிறேன். என்ன சார் நீங்கள்? அதெல்லாம் சான்ஸ்லெஸ். அதாவது நடக்கலாம், T20 நடக்கலாம் இந்த மாதிரி. ஆனால் 14 மேட்சஸ்ன்னு பார்க்கும்போது சென்னைக்கு சான்ஸ் இல்லை. ஒரு மேட்ச் வந்து பீட் பண்ணிவிட்டு மேலே போகலாம், மறுபடியும் கீழே ஏறலாம், அந்த மாதிரிலாம் நடக்கும். சென்னை வந்து வெரி வெரி பேட் டீம். உள்ள ஆள் கிடையாது விளையாடுறதுக்கு, அதுவும் ஞாபகம் வச்சுக்கோங்க. உள்ளே வேற மும்பையில் வந்து வில் ஜாக்சனை எடுத்து போட்டாங்க, டிகாக் உட்காந்துருக்கான், உள்ள பெரிய பெரிய பிளேயர்லாம் உட்காந்துருக்கான். சாண்ட்னருக்கு மேலே வேறு யாரோ எடுத்திருக்காங்க. யார்? அந்த கேஷவ் மகராஜ் இஸ் அ குட் பவுலர், வெரி குட் பவுலர். அவங்களாம் நான் என்ன சொன்னால் சைடு வச்சுருக்காங்க அவங்க. பட் இருந்தாலும் அவங்களுக்கு வந்து கேப்டன்சியில் ப்ராப்ளம் இருக்குது. அந்த கேப்டன் திருப்பி ரிப்பீட்டடாக நியூ பால் எடுத்து போடுறாரு. அதுதான் எனக்கு ஒத்துக்கல. நான் என்ன சொல்கிறேன்னா இட்ஸ் அ வீக் டீம். ஸோ மிராக்கிள் தான் அந்த கேன் டேக் தம் டு தி ஃபர்ஸ்ட் 4. ஸோ அதே மாதிரி T20 ஒரு பெஸ்ட் பவுலர் நம்ம வந்து பும்ரா வந்து எப்பயுமே ஒரு மாதிரி டாப் லெவலில் வச்சுருப்போம். ஆனால் இந்த ஐபிஎல் ஆரம்பிச்சிலேருந்து ஸ்டில் இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லா மேட்ச்லையுமே ரொம்ப அடி வாங்கிட்டே இருக்காரு. லாஸ்ட் மேட்ச்ல பார்த்தீங்கன்னா 40 ரன் மேலே தான் கொடுக்குறாரு. இப்போ லாஸ்ட் மேட்ச் 50 போட்டிருக்காரு, 50 ரன் கொடுத்துருக்காருன்றப்போ பும்ராவோட லெகசியாக அங்கே அடி வாங்குற மாதிரி ஆயிடுது. பும்ராவுக்கு ஒரு ரெஸ்ட் கொடுத்துட்டு எப்படி நம்ம வெளியே போப்போம்னு தெரிஞ்சு போச்சு. ஏன் வாண்டடா பும்ராவை வச்சு நம்ம அடி வாங்க வைக்கணும்? எப்படி வெளியே போறாரு? அவர் ரெஸ்ட் கொடுத்து உட்கார வச்சு தீபக் சஹராஜ், சர்துல் தகரை வச்சு ஆட வச்சு கூட அடுத்தடுத்த மேட்ச் கொண்டு போய் அதுதான் அவர் எதிர்பார்க்குறாரு. he doesn't want to play in my opinion. ரோஹித் சர்மா அதான் பண்ணிட்டு இருக்காரு, இன்ஜுரின்னு சொல்லிட்டு உள்ளே உட்காந்துருக்காரு. அடுத்து சூரியகுமார், அவர் தலையில் கை வைக்க போகிறாங்க. அடுத்தது பும்ரா. 3 பேரும் வந்து உட்காந்துருவாங்க. ஏன்னா அவங்களுக்கு பிடிக்கல, நல்லா தெரியுது. இது நோன் ஃபேக்ட். ஒன்லி திங்ஸ் வெளியே சொல்கிறதுக்கு பயப்படுறாங்க எல்லாரும். ஏன்னா பவர்ஃபுல் மேனேஜ்மெண்ட், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆனால் அது வந்து பும்ராவோட கெரியரே வந்து அது வந்து ஒரு மாதிரி டசன்ட் மேட்டர். அவர் வந்து அந்த இது திட்டினார் பாருங்க ஒரு இதில், ஒரு மேட்ச்சு கண்ணாப்படான்னு அவர் திட்டி அவர் ரொம்ப வருத்தப்பட்டு எட்டி உதச்சி இதெல்லாம் பண்ணியிருந்தார்ல, அப்போவே அவர் டிசைட் பண்ணிருப்பார். ஆனால் அட் த சேம் டைம் நான் விளையாட மாட்டேன்னு சொல்லிட்டு வெளியே வரல. அஸ்வின் ஒரு தடவை பண்ணார். எப்போ தெரியுமா? பூனே விளையாடும் போது அப்போ சிஎஸ்கே பேண்டு 2 வருஷம்.
பூனே விளையாடும்போது இவரை வந்து சரியாக டீமில் எடுக்கலை, சரியாக bowling கொடுக்கல, அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்தது. தோனி வாஸ் கேப்டன். அப்போ அஸ்வின் வந்து ரெஃப்யூஸ் டு வாக் அவுட் ஆஃப் த டீம். அப்புறம் மேனேஜ்மெண்ட் பேசி அவரை திருப்பி வந்து விளையாட வச்சாங்க. அந்த மாதிரி ஒரு தடவை ஆச்சு. நிறைய பேர் வந்து ஆயிருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது ஸ்டில் இப்போவும் ரசிகர்கிட்ட ஒரு நம்பிக்கை இருக்கு, தோனி விளையாடுவாருன்ற ஒரு நம்பிக்கை. ஸோ அதை பார்க்கும்போது எப்படி இருக்கு சார்? கண்டிப்பா தோனி விளையாடுவார். தோனி வந்து ரசிகர்கள் தோனி விளையாடுறதை பார்க்குறாங்களா இல்லை தோனி கிரவுண்டுக்கு வரதை பார்க்குறாங்களா? எதை எதிர்பார்க்குறாங்க? தோனி அந்த ஸ்டேடியத்துல ஒரு ஆளா நிக்கணும், அவ்வளவுதான். அவர் வந்து மேட்சை வின் பண்ணி கொடுக்கலாம் அதான் எதிர்பார்க்க. அவர் வந்து அந்த இடத்துல அவர் நிக்கணும். அப்படி என்ன கேட்டாக்க அவர் ஈவன் கால் சரியில்லைன்னா வீல் சேரில் உட்காந்து வச்சு ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வந்துடலாம். ஏன் சொல்கிறேன்னா அதுதான் எதிர்பார்க்குறாங்க ஜனங்க. அவரோட மூஞ்சியை வந்து அந்த ஸ்டேடியத்துல அவ்வளோதான், பார்த்துருவோம். முகத்தை காட்டுறது தான். சினிமா ஆக்டர் மாதிரி ஆயிட்டார் அவர். அவர் வந்து கிரிக்கெட் வந்து ரொம்ப கஷ்டம் அவருக்கு. ஏன்னா இஸ் எ விக்கெட் கீப்பர். அது யாருமே மறந்துடுறாங்க. அது அவர் இம்பேக்ட் பிளேயராக விளையாட முடியாது. இம்பேக்ட் பிளேயர்னா விக்கெட் கீப்பராக பண்ணிட்டு இருக்க முடியாது. ஏன்னா பேட்டிங்கும் விளாடணும், விக்கெட் கீப்பிங் பண்ணணும்னாக்க கண்டிப்பாக மெயின் லெவலில் இருக்கணும். அந்த விக்கெட் கீப்பிங் பண்ணி சாதாரண விஷயம் இல்லை. 20 ஓவர் உட்காந்து எழுந்துக்கணும். என்ன கேட்டால் அவரை டார்ச்சர் பண்ணக்கூடாது. அவளை அப்படியே அப்படியே இது பண்ணணும். அவர் வந்து மென்டாராக இருந்துக்கணும், அவ்வளோதான். இதுலயே அப்படியே கடந்து போயிடலாம். இப்போ இருக்க டீம் வச்சே இப்போ புது ரூல் போட்டிருக்காங்க. இந்த 15 பேர் தான் டக் அவுட்டில் இருக்கலாம், மற்ற ஆள்லாம் உள்ளே இருக்கக்கூடாது. தட் மீன்ஸ் தோனி வந்து உட்கார முடியாதுங்க. உட்காந்து கொஞ்சம் இன்ஸ்ட்ரக்ஷன் ஏதாவது கொடுக்கலாம். ஸோ அவங்க ப்ரிஸ்கிரைப் பண்ணிட்டாங்க. இந்த கோச்சு, அசிஸ்டன்ட் கோச்சு, அப்புறம் 5 பிளேயர் 4 பிளேயர் அவ்வளோதான் இருக்கலாம் டக் அவுட்டில். அந்த மாதிரி பண்ணிட்டாங்க இப்போ.